சாணக்கியாவோட ஆண்டு விழா சமீபத்தில் நடந்தது. அதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டு அப்படிங்கிற மாதிரி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லிட்டே வந்தார். அப்படி தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்கும்போது அண்ணாமலைக்கும் உங்களுக்கும் அப்படி என்னதாங்க பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரங்கராஜ் பாண்டே எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்குறாரு. அதற்கு எடப்பாடி பழனிசாமியும் பதில் சொல்கிறாரு, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, அவர் இப்போ எங்கள் கூட்டணியில் தான் இருக்கார். கோயம்புத்தூரில் 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது, அந்த ஆர்ப்பாட்டம் அவர் தான் தலைமை தாங்குறாரு, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, ஊடகங்கள் தான் இப்படி பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. முதல்ல இந்த கேள்வி எங்கிருந்து வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 2024 தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை விமர்சித்தார். அதே மாதிரி அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவினர் அனைவருமே விமர்சித்தார்கள். இது தேர்தலுக்கான 2 பேர் எதிரெதிராக போட்டியிடும் போது ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொள்வதும் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்வதும் இயல்பான விஷயம். இது கூட இல்லாம யாருமே அரசியல் செய்யறது கிடையாது. அது நடந்து முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து விலகி நயினார் நாகேந்திரன் தலைவராகி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்தே 1 வருடம் ஆகிவிட்டது. இந்த கூட்டணி அமைந்த பிறகும் எத்தனையோ பொதுக்கூட்டங்களில், பொது மேடைகளில், பிரச்சார மேடைகளில், பிரஸ் மீட்ல எல்லா இடத்துலையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத திரு அண்ணாமலை அவர்களே சொல்லிட்டாரு. ஆனாலும் ஏன் இந்த கேள்வி இன்னும் உயிரோடு இருக்கு? ஏன் இந்த கேள்வியை தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க? அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற அந்த ஒரு நெரேட்டிவை ஏன் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எப்படி எடப்பாடி பழனிசாமி கிட்ட அண்ணாமலையை பற்றி கேள்வி கேட்டாரோ அதே போல அண்ணாமலையுடைய பிரஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமியை பற்றி கேள்வி கேட்கப்படுகிறது. ஸோ இந்த ஒற்றுமையை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை பற்றி தவறா பேசுனீங்களே, அவரை விமர்சிச்சு பேசுனீங்களே, இன்னைக்கு அவருடைய கூட்டணியில் இருக்கீங்களே அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியா அண்ணாமலை கிட்ட வச்சுக்கிட்டே இருக்காங்க, பாஜக கிட்ட வச்சுக்கிட்டே இருக்காங்க, அதிமுகவினர் கிட்ட வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் இந்த பக்கம் மட்டும் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான. ஏன்னா இப்போ அதிமுகவும் பாஜகவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா இதே மாதிரி இந்த பக்கம் திமுகவில் சண்டை போட்டுக்காத கட்சி ஏதாவது இருக்கா? திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் சண்டை இல்லையா? எதற்காக மதிமுக ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அந்த வரலாறுலேருந்து எடுத்து பேச முடியுமா? பிசிக கட்சி தலைவர் திருமாவளவன் திமுகவை விமர்சிச்சதே இல்லையா? காங்கிரஸ் விமர்சிச்சதே இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக, காங்கிரஸ் அனைவரையுமே பயங்கரமாக விமர்சிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி, இஸ்லாமிய கட்சிகள், மதிமுக இந்த எல்லா கட்சிகளும் இணைந்து காங்கிரஸ் கட்சியை கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறார்கள், கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது ஏன் இந்த கேள்வி இந்த பக்கம் மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் அந்த கேள்வியை வைக்கவே மாட்டேங்கிறாங்க? இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமிங்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியட். அந்த 2024 தேர்தல் சமயத்தில் அந்த பிரச்சாரத்தில் அவர் அந்த மாதிரி பேசினார். உண்மை. ஏன் அப்படி பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவர் திமுகவையும் எதிர்க்கிறார், அதிமுகவையும் எதிர்க்கிறார். அப்போ அந்த எதிர்ப்பு வாக்குகளை இவர் கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்னா 2 பேரையும் விமர்சித்து பேசித்தான் ஆக வேண்டும். அதிமுகவினர் அண்ணாமலையை பற்றி தொடர்ச்சியாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அப்போ அதற்கு பதிலடி கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்போ அந்த இடத்துல அவருக்கு ஒரு கட்டாயம் இருக்கு. ஆனால் இந்த திமுக கூட்டணிக்குள்ள எந்த விதமான கட்டாயமும் இல்லாத போதே வைகோ அவர்கள் ஸ்டாலினை எப்படியெல்லாம் பேசியிருக்காருன்னு எடுத்து பேசலாமா? அதை இன்னைக்கு பொது வழியில் பேசவாது முடியுமா?